எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா கற்றலுக்காக மதிப்பிடுதல் இந்த சப்ஜெக்ட்ல இருந்து இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சப்ஜெக்ட்ல இருந்து நோட்ஸ் எல்லாமே நம்ம கிளாஸ் சேனல் எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிருப்பேன். இந்த சப்ஜெக்ட்டை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்டை புரிஞ்சு படிச்சா தான் நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துறேன். நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல இந்த சப்ஜெக்ட்ல இருந்து எல்லா யூனிட்ஸ்க்கும் நான் கிளாஸ் எடுத்துடுறேன். அந்த கிளாஸை கவனிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம கிளாஸ் சேனல் நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு படிச்சீங்கன்னா புரிஞ்சு படிக்கிறப்போ உங்களுக்கு சீக்கிரமா நீங்க படிச்சிடலாம். எக்ஸாமுக்கு உங்களுக்கு மறக்காது, நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதனால இந்த சப்ஜெக்ட் நான் எப்போ கிளாஸ் பண்ணாலும் இந்த கிளாஸை கம்பல்சரி நீங்க கவனிச்சுட்டு படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ்ல பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சேர்த்து அனுப்பிச்சிருவேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா கேட்டு அதுக்கு பிறகு நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க கற்றலுக்காக மதிப்பிடுதல். இதுல வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் பாருங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதாவது மதிப்பிடலின் அடிப்படை. ஃபர்ஸ்ட் 10 மார்க் கொஸ்டின் பார்ப்போம். 10 மார்க் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சிறந்த மதிப்பிடல் நடைமுறைக்கான கோட்பாடுகள். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் 10 மார்க் கொஸ்டின் பாருங்க. சிறந்த மதிப்பிடல் நடைமுறைக்கான கோட்பாடுகள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. மதிப்பிடலின் நோக்கங்கள். மதிப்பிடலின் நோக்கங்கள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. மதிப்பீட்டு திட்டத்தின் பல்வேறு படிநிலைகளோடு தொடர்புடைய கோட்பாடுகள். இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதாவது தேர்ட் கொஸ்டின் பாருங்க. மதிப்பீட்டு திட்டத்தின் பல்வேறு படிநிலைகளோடு தொடர்புடைய கோட்பாடுகள். இந்த மூணு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்தவரைக்கும் 10 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து 5 மார்க் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வளரறி மதிப்பீடு, தொகுத்தறி மதிப்பீடு. அதாவது வளரறி மதிப்பீடை பத்தி ஃபுல்லா படிச்சிருக்கணும், தொகுத்தறி மதிப்பீடை பத்தி ஃபுல்லா படிச்சிருக்கணும். ஏன்னா இத வந்து 5 மார்க் கொஸ்டின்ல எப்படி வேணா உங்களுக்கு கேட்கலாம். அதே மாதிரி இத வந்து 10 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இந்த வளரறி மதிப்பீடு சம்பந்தமா அதே மாதிரி தொகுத்தறி மதிப்பீடு சம்பந்தமா எல்லாமே நீங்க படிச்சிருக்கணும். சரிங்களா? அடுத்து செகண்ட் 5 மார்க் கொஸ்டின் பாருங்க. கற்றலில் மதிப்பிடுதலின் பங்கு. கற்றலில் மதிப்பிடுதலின் பங்கு. இந்த ரெண்டு 5 மார்க் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 1 பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? அடுத்து யூனிட் 2 பாருங்க. வகுப்பறையில் கற்றலுக்கான மதிப்பிடுதல். வகுப்பறையில் கற்றலுக்கான மதிப்பிடுதல். ஃபர்ஸ்ட் 10 மார்க் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மாணவர்களது கற்றலை மதிப்பிடுவதற்கான வகுப்பறை நடைமுறைகள். மாணவர்களது கற்றலை மதிப்பிடுவதற்கான வகுப்பறை நடைமுறைகள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. மதிப்பிடலின் வகைகள். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மதிப்பிடலின் வகைகள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. மாணவர்களின் கற்றல் தொடர்பான செயல்பாடுகளின் தொகுப்பு. மாணவர்களின் கற்றல் தொடர்பான செயல்பாடுகளின் தொகுப்பு. இந்த யூனிட் பொறுத்தவரை இந்த ரெண்டு கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இதுல மொத்தம் 3 10 மார்க் கொஸ்டின் படிச்சிருக்கேன். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு போவாங்க. நான் ஸ்டார்டிங்ல ஏன் கொடுக்குறேன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் முடிச்சிருங்க, அதுக்கு பிறகு மத்ததை நீங்க படிங்க. சரிங்களா? அடுத்து இந்த யூனிட்டுக்கான 5 மார்க் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மாணவர்களது பன்முக முன்னேற்றத்தை மதிப்பிடலில் பல்வேறு உத்திகளை கையாளுதல். மாணவர்களது பன்முக முன்னேற்றத்தை மதிப்பிடலில் பல்வேறு உத்திகளை கையாளுதல். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. மதிப்பிடலில் அறிவு கட்டமைப்பு அணுகுமுறையை பயன்படுத்துதல். மதிப்பிடலில் அறிவு கட்டமைப்பு அணுகுமுறையை பயன்படுத்துதல். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீடு பயன்படுத்தப்படல். தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீடு பயன்படுத்தப்படல். இந்த 3 5 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து தேர்ட் யூனிட் பாருங்க. தேர்ட் யூனிட் வந்து ரொம்ப பெரிய யூனிட், ஆனா புரிஞ்சு படிச்சா ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? தேர்ட் யூனிட் பாருங்க. வகுப்பறை மதிப்பீடுகளுக்கான கருவிகளும் உத்திகளும் மற்றும் பிரச்சனைகள். இதுல ஃபர்ஸ்ட் 10 மார்க் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மதிப்பிடலில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள். இதுல ரெண்டு நீங்க கண்டிப்பா படிக்கணும். திறந்த புத்தக தேர்வு முறை, இன்னொரு இணைய வழி தேர்வு முறை. இந்த ரெண்டுமே தலைப்புல ஃபுல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. கற்றலை மதிப்பிடுவதில் உள்ள முக்கிய பிரச்சனைகள். கற்றலை மதிப்பிடுவதில் உள்ள முக்கிய பிரச்சனைகள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க.
சோதனை உருப்படிகளை அமைப்பதற்கான கோட்பாடுகள். சோதனை உருப்படிகளை அமைப்பதற்கான கோட்பாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து 4th கொஸ்டின் பாருங்க. சோதனை உருப்படிகளின் வகைகள். இதுல 4 கொஸ்டின் கொடுத்திருப்பேன். இதுல 4மே கம்பல்சரி படிச்சிருங்க. சரிங்களா? சோதனை உருப்படிகளின் வகைகள். அடுத்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் பாருங்க. வாழ்க்கை சம்பவ குறிப்பு பதிவேடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாழ்க்கை சம்பவ குறிப்பு பதிவேடு. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. சோதனையின் வகைகள். சோதனை வகைகள் 3 இருக்கு. அடைவு சோதனை, நாட்டு சோதனை, குறையீடு சோதனை. ஏன் இந்த 3 சோதனை படி சொல்றேன்னா, இந்த 3 சோதனைல இருந்து ஏதாவது ஒன்றை வந்து 5 மார்க்ல கேட்கலாம். இல்லனா 10 மார்க்ல சோதனையின் வகைகள் பத்தி கேட்கலாம். சோ இந்த 3மே நீங்க கம்பல்சரி படிச்சிருங்க. அடுத்து 3rd கொஸ்டின் பாருங்க. தன்னை பற்றி தானே அறிவிக்கும் உத்திகள். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். சரிங்களா? இப்போ இந்த சப்ஜெக்ட்ல 3 யூனிட்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்திருக்கேன். அடுத்த கிளாஸ்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துட்டு அதுக்கான கிளாஸ் தான் கம்பல்சரி எடுத்தா தான் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஓகே, थैंक यू ஸ்டூடண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல